ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபேண்டசி மாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது சட்பட் ஸ்பைசி கத்திரி மிட்டாய் ரெசிபி. இப்பதான் நீங்க என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட அப்கமிங் வீடியோஸை நீங்க தொடர்ந்து பார்க்கலாம். மேலும் நல்ல நல்ல ரெசிபிஸை நீங்க பார்த்து கத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான ரெசிபி எல்லாம் ஸ்க்ரீன்ல டிஸ்ப்ளே ஆயிட்டு இருக்கு. அதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் மைதா மாவு எடுத்து ஒரு பவுல்ல போட்டுக்குங்க. அதுல கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க. குக்கிங் சோடா கொஞ்சம் சேர்த்துக்குங்க. பிறகு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு நல்லா பிசைஞ்சுக்குங்க சப்பாத்தி மாவு பதத்துக்கு. தண்ணியை ஒரே இதா ஊத்திடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்குங்க. கடைசியா கொஞ்சம் கையில எண்ணெயை விட்டு நல்லா பால் மாதிரி அதை டோவை பண்ணிக்கணும். பாருங்க, இப்ப நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே அந்த பாத்திரத்துல ஒரு அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் ஊற விட்டுக்குங்க. இப்ப இந்த ஊறின மாவை எடுத்து சின்ன சின்ன பால்ஸா செய்ய போறோம். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சின்ன சின்ன பால்ஸா செஞ்சுக்குங்க. நம்ம பால்ஸ் இப்ப ரெடி ஆயிடுச்சு. அத ஒரு மாவுல டஸ்டிங் பண்ணிக்கங்க அந்த பால்ஸ. இப்ப அத நல்லா சப்பாத்தி மாதிரி திரட்டிக்குங்க. நல்லா தின்னா திரட்டிக்கங்க. இப்ப திரட்டின சப்பாத்தி இத வந்து நம்ம கத்தி வச்சு இல்லைன்னா ஒரு ஸ்பூன் இந்த மாதிரி எடுத்து அதை சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிக்கோங்க. பீசஸ் எல்லாம் ஈவனா கட் பண்ணிக்கோங்க. அப்பதான் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும். பாருங்க, எவ்வளவு ஈவனா இருக்கிறதுனால பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்குல்ல. இப்ப நம்மளோட பீசஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதை இப்ப நம்ம இதே மாதிரி எல்லா பால்ஸையும் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் அந்த பீசஸ் எல்லாம் எண்ணெயில போட்டு பொரிக்க போறோம். அதுக்கு அடுப்பை பத்த வச்சு கடாயை வச்சு எண்ணெயை ஊத்திக்குங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். காயறதுக்குள்ளார நம்ம அது மேல தூவுறதுக்கு மிளகாய்த்தூள், உப்பு, பெருங்காயம் இத 3த்தையும் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்குங்க. இப்ப எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதுல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கத்திரி மிட்டாய் பீசஸ போட்டுக்கலாம். இப்ப நம்ம எல்லா மிட்டாய் பீசஸையும் சேர்த்தாச்சு. அது நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்க, இப்ப எல்லாமே கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்ப இதை எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்குங்க. இதே மாதிரி எல்லா பீசஸையும் போட்டு பொரிச்சு எடுத்து ஒரு பாத்திரத்துல வச்சுக்கோங்க. இப்ப அதை எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்சிங் பவுல்ல சேர்த்துக்கிட்டு
கலந்து வச்சிருக்கிற மிளகாய், உப்பு, பெருங்காயத்தூளை தூவிக்கலாம். அதை இப்ப எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த மிளகாய் தூள் கலவை எல்லாத்துலயும் ஈவனா ஸ்ப்ரெட் ஆகணும்னா இது மாதிரி நல்லா டாஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம சூப்பரான ஸ்பைசி சட்பட் கத்தரி மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Until then, bye from Fantasy Mom.